இன்றைக்கி பாலு ஃபினான்ஸில் காசை பற்றி பேச போகிறோம். மணி அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத தான் இன்றைக்கி பேச போகிறோம். பட் காசை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 டாபிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 டாபிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் மணி க்ரோ ஆகும். அண்ட் ட்ரெமெண்டஸ் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த 2 டாபிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் மணி மேனேஜ் பண்ண தெரியாமல் ஒரு நாள் மணியை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட இந்த 2 விஷயம் தெரியாமல் தான் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ காசோடைய இம்பார்ட்டன்ட் தெரியணும்னா இந்த 2 டாபிக் தெரியணும். தட் இஸ் டிவிஎம் அண்ட் காம்பவுண்டிங். டிவிஎம்னா என்னென்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி அண்ட் செகண்ட் ஒன் காம்பவுண்டிங். ஃபஸ்ட்டு நம்ம டிவிஎம்னா என்னென்னு பார்த்துடலாமே. டிவிஎம்னா என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு 5000 வாங்கியிருக்கேன், உங்களுக்கு 5000 நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோமே. நான் ஒரு 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த 5000 இமீடியட்டாக தரவா இல்லை ஒரு 2 வருஷம் கழித்து தரவா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் இமீடியட்டாக என்ன சொல்லுவீங்க? இல்லைப்பா எனக்கு இப்போயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் மணி இமீடியட்டாக கொடுத்தா அதை நீங்கள் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அதுலேருந்து அது நீங்கள் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லையா. அண்ட் ஒரு 2 வருஷம் கழித்து கொடுத்தா அந்த காசு அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன சொல்லுவீங்க? இமீடியட்டாக இல்லை இப்போவே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவீங்க. திஸ் இஸ் வாட் டிவிஎம், டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ உங்ககிட்ட இருக்கிற காசோடைய வேல்யூ தெரிஞ்சு இம்மீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் இயர்லி. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்டிங் கார்டனை க்ரோ பண்ணணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்ககிட்ட இருக்க காசோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. நான் 2013 மெட்ராஸ்க்கு போனேன். அப்போது ஃபீனிக்ஸ் மால் உங்கள் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே போகும்போது நிறைய பணக்கார பீப்புளெலாம் அங்கே வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக பை பண்ணுவாங்க. எம்ஆர்பிலாம் 6000 7000லாம் இருக்கும், ரொம்ப ஈஸியாக பை பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நான் யோசிப்பேன், ஒருவேளை பயங்கர ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க போல், அதான் இவ்வளோ ஈஸியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வேலைக்கு போய் சம்பாரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க எதுவுமே அவங்க உழைச்ச காசில் வாங்கலை, ஓசி காசில் வாங்குறாங்க. அவங்க சம்பாரித்த காசு சம்பாரித்து கொடுக்குது, அந்த காசில் வாங்குறாங்க. விச் மீன்ஸ் அது ஓசி காசு இல்லையா, அதை நம்ம ஜஸ்ட் லைக் தூக்கி கூட போட்டுட்டு போகலாம், நம்ம விருப்பம். நம்ம உழைச்சி வாங்கினா தான் அதோட வழி தெரியும் சொல்லுவாங்களே. பட் நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் காசு உங்களுக்காக எப்போ வேலை பார்க்குதோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பணக்காரனாக முடியும், உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஒரே வழி என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட். பட் இன்வெஸ்ட் நான் பண்ணிடுவேன்ப்பா, ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இது பண்ண தெரில அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறத காம்பவுண்டிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டாபிக் காம்பவுண்ட் எஃபெக்ட். உங்கள் காசு காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு கீழே ஒர்க்கானா மட்டும்தான் உங்கள் மணி பயங்கரமாக வளரும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணணும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலாம் பயங்கர ஃபெமிலியர் இல்லையா. நீங்கள் காம்பவுண்ட் எஃபெக்ட் பண்ணணும், ஒரு பல்காக நம்ம போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அது என்னவாக இருக்குன்னா 110 ரூபாயாக இருக்கும். அடுத்த வருஷம் அது என்னவாக இருக்குன்னா அந்த 110 ரூபா இருக்குல்ல, அதுதான் கேபிட்டலாக எடுத்துக்கிறோம். அந்த 110 ரூபாய்க்கு 10% போட்டோம்னா 11 ரூபா கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்த வருஷம் எவ்வளோ நமக்கு கிடைக்குன்னா 221 ரூபாயே கிடைக்கும். ஸோ இப்படி உங்கள் மணி ஆடப் ஆகிட்டே போகும். இந்த காம்பவுண்ட் எஃபெக்டோடைய பவர் என்ன அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் தான். நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் இயரு 100 ரூபா போடும்போது 110 ரூபாயாக இருந்தது. அதுவே ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 15ஆவது வருஷத்தில் அந்த 10,000 அப்படியே 20,000 மாறும். 16ஆவது வருஷத்தில் அந்த 20,000 அப்படியே 40,000 மாறும். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்குற டைம் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டைமுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிவிஎம்ஐ யூஸ் பண்ணுறோம். இயர்லியராக உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறோம். இயர்லியராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலியமாக ஒரு 15 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா உங்கள் காசு பயங்கரமாக குரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பசங்களுக்கு அசட்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, சிம்பிளாக அதை தூக்கி கொடுத்துட்டு இந்தாங்கப்பா இதான் நான் சேர்த்து வச்ச சொத்துன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நீங்கள் அதில் போயிடலாம். பட் இந்த 2 கான்செப்டையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் காசை சம்பாதிக்கணும், உங்கள் காசை ஆடப் பண்ணணும், அது பயங்கரமாக நீங்கள் வளர வைக்கணும்னா இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் டிபிஎம் அண்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட். காம்பவுண்டிங் எஃபெக்ட்ன்றது ஒரு ஸ்னோபால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையளவு ஒரு ஸ்னோபால்
ஒரு பனிமலையில் உருட்டி விட்டிங்கன்னா அது என்னவாகும், உருண்டு 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 போக போக அந்த பால் வந்து பெருசாகிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஸ்னோஸ்லாம் ஆடப் ஆகிட்டே இருக்கும். அதில் இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். வெரி சிம்பிள். இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், உங்கள் காசு பயங்கரமாக வளரும். அண்ட் ஃபர்தர் வீடியோவில் காசு எப்படி சம்பாதிக்கிறது, இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி இன்னும் டீப்பாக நான் வீடியோ போடுறேன். இது வெறும் பிகினர் கைட் மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் ஏன் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி.